உலகமெங்கிலும் வாழும் தமிழ் மக்களுக்கும் இந்த சல்லிக்கட்டு இல்லை ஏறுதழுதல் என அழைக்கப்படும் இந்த வீர விளையாட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கும் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் இளைஞர்களுக்கும் என்னுடைய தாழ்வான வணக்கமும் என்னுடைய ஆதரவும் தெரிவிப்பது மட்டும் இல்லாமல் சில கருத்துக்களை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் நிர்மல்குமார், இங்கே நியூரோ சயின்ஸில் ஃபைனல் இயர் பிஹெச்டி பண்ணுறேன். நியூரோ சயின்ஸில் மட்டும் இல்லாமல் மெயினாக எங்களோட லேபே டாக்ஸிகாலஜியில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுற லேபு. ஸோ இவன் என்னடா இவனுக்கு நிறையா ஏதோ ரொம்ப தெரியுமா, இவனை ஏதோ பேச வந்துட்டான் அப்படின்லாம் எதுவும் நினைக்காதீங்க. எனக்கு நான் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. தமிழ் என்ற ஒரே ஒரு தகுதியை வைத்து கொண்டு தான் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். இங்கே 2 கருத்துக்களை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது, இந்த A1 A2 மில்க்கு என்ன அப்படிங்கிறதுல சில ராங் இன்ஃபர்மேஷன்ஸ், தவறான தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது. அது என்னங்கிறது கொஞ்சம் விளக்கலான்றது. ரெண்டாவது என்னோடய விமர்சனம் பீட்டா மீதும், பீட்டாவை நம்ம ஏரியாவில் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய இந்த ராதாராஜன் சமீபத்தில் கூறிய இந்த இழிவான வார்த்தைகள் மீதும் தான். ஓகேவா? முதலாவது இது இந்த A1 மில்க் A2 மில்க்குன்னா என்ன அப்படிங்கிறது நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது பாலில் 3.3லேருந்து அதிகபட்சம் 4% வரைக்கும் புரதச்சத்து இருக்குது, புரோட்டீன் அதாவது. ஓகேங்களா? இதில் பெரும்பாலான பங்கு யாருது அப்படின்னா கெசின் புரோட்டீன். 80 விழுக்காடு 82 விழுக்காடு வரை கேசின் புரோட்டீன் தான் இருக்குது. மிச்சம் வே புரோட்டீன்னு கூப்பிடுவாங்க, இல்லை சீரம்னு சொல்லலாம். இந்த கெசின் 6 வகைப்படும். அதில் கெசின் புரோட்டீன், ஓகேவா? புரதச்சத்துன்னா என்னென்னா, எப்படி ஒரு வீடுன்னா செங்கல் வச்சு கட்டுறமோ, இல்லை ஒரு முத்து மாலை அப்படின்னா முத்தால் கோர்க்கப்பட்ட மாலையோ, அதுமாதிரி புரோட்டீன்ங்கிறத ஒரு முத்துமணி மாலை மாதிரி வச்சுக்கணும்னா ஒரு முத்தம் ஒரு அமினோ ஆசிட் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு கதம்பம், அது ஒரு கதம்பம். 20 விதமான அமினோ ஆசிட்கள் இருக்குது. ஓகேவா? இந்த அமினோ ஆசிடெல்லாம் செயின் மாதிரி தான் ஒரு புரோட்டீனை உருவாக்கணும். இந்த கதம்பம், இந்த ஒரு கதம்ப மாலையில் 20 வகையான அமினோ ஆசிட்கள் உண்டு. இதில் 9 அமினோ ஆசிட் எசென்ஷியல் அமினோ ஆசிட் என்று சொல்வார்கள். ஏன்னா இந்த 9 அமினோ ஆசிடுமே நம்ம உடம்பால், அதாவது நம்ம உடலில் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, நம்மளே தயாரிச்சிக்க முடியாது. அதனால் நம்ம உணவு வகையாக தான் இது எடுக்கணும். இந்த 9 அமினோ ஆசிடும் அதிகமாக கிடைக்கூட ஒரு நல்ல சோர்ஸ் பார்த்திங்கன்னா அது பால். ஓகேங்களா? இதில் இந்த 80% பீட்டா கெசின், 6 விதமான கெசினில் ஒன்று தான் பீட்டா கெசின். ஓகேவா? இந்த பீட்டா கெசின் எப்படி அது பீட்டா கெசின் கூப்பிட்றாங்களா, பேஸ்ட் ஆன் த இந்த அமினோ ஆசிட் காம்போசிஷன். ஓகேங்களா? இப்போ ஒரு மாலை இது மல்லி மாலை, இல்லை இது லில்லி மாலை, இது ரோஜா மாலைன்னு எப்படி சொல்கிறோம்னா அதோட காம்போசிஷன் பொறுத்து, இல்லை இது கதம்ப மாலை, அது காம்போசிஷன் மாதிரி இந்த ப்ரோட்டீனுக்கு பீட்டா கெசின்ற பேர் அதோட அமினோ ஆசிடில். ஓகேங்களா? இதில் பாலை இந்த பீட்டா கெசினை பேஸ் பண்ணி 2 விதமாக பிரிச்சுட்டாங்க சயின்டிஸ்ட். என்னென்னா A1 A2. அது A1 ஏன் பேர் வச்சுருக்காங்கன்னா, முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது. A2ன்ற அடுத்து கண்டுபிடிக்கிறது. முதல்ல கண்டுபிடிக்கிறது A1ல் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த பீட்டா கெசின். ஓகேங்களா? இதில் 204 கிட்டத்தட்ட 204 அமினோ ஆசிட்ஸ் இது இந்த மாலையை கம்ப்ளீட் பண்ணுது, இந்த ப்ரோட்டீன் செயினை கம்ப்ளீட் பண்ணுதுல்ல. இதில் 67வது இடத்துல புரோலின்ங்கிறத ஒரு அமினோ ஆசிட் இருக்குது. ஓகேங்களா? 67வது பொசிஷனில். இதே A2 மில்கில் இருக்கிற பீட்டா கெசினில் புரோலினுக்கு பதிலாக ஈஸ்டிடின் இருக்குது. சரி, ஓகேங்க. இப்போ ஒரு மாலை செய்கிறோம், நடுவில் டாலர் இருக்குது. ஓகேங்களா? அந்த டாலர் ஒரு பெண்டன்ட். இந்த பெண்டன்ட் தான் அந்த 67வது இடம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இங்கே டைமண்ட் பெண்டன்ட்டுக்கு பதிலாக
ஓகே, ஒரு சஃபயர் பெண்டன்ட் வந்துச்சு, இல்லை வந்து ஒரு ரூபி பெண்டன்ட் வந்துச்சுன்னா இது என்ன ஆகும்? மொத்தத்தில் எல்லாம் ப்ரெஷியஸ் ஸ்டோன் தானே, இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கலான்னா வித்தியாசம் வருது. இன்னும் ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த A1 மில்கில் நம்ம குடித்த உடனே ஜீரணமாகும்போது, இந்த ஜீரணமாகிறதுன்றது ஒன்றும் இல்லை, இது வந்து இந்த முழுசாக இருக்கிற மாலே சின்ன சின்னதாக, இப்போ வந்து லட்டு வந்து அப்படியே முழுங்க முடியாது, லட்டு வந்து சின்ன சின்னதாக அதில் இருக்கிற பூந்தி மாதிரி நம்ம உள்ளே போன பிறகு நம்ம அமினோ ஆசிடை தனித்தனியாக வந்து இந்த இது வந்து பெப்டைடாக ஃபஸ்ட்டு கட் பண்ணோம் நம்ம என்சைம்ஸ், நம்ம டைஜஸ்டிவ் என்சைம். அதில் நம்ம டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் எல்லாமே வந்து A1 வந்து A1 மில்கில் 67th பொசிஷனில் கட் பண்ணுது இந்த புரோலின் இருக்கிறதுனால. வேற A2 மில்கில் இந்த இடத்துல கட் பண்ண முடியாததுனால BCMன்ற ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது A1 மில்கில். ஓகேங்களா? BCM அப்படிங்கிறது என்னென்னா பீட்டா கேசோமார்ஃபின் அப்படிங்கிற ஒரு பெப்டைடு. இந்த பெப்டைடுக்கு தான் நிறைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் வந்து A1 மில்க் வந்து ஹார்ம்ஃபுல் அப்படின்னு A2 மில்க் கம்பெனி, A2 மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாம் கிளைம் பண்ணுறாங்க. இது உண்மையிலே வந்து ஹார்ம்ஃபுல்லாக இல்லையாங்கிறது அடுத்த டிபேட். எதனால்? ஆனால் BCM இந்த பெப்டைடுக்கு நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சில ரிசர்ச்சர்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த BCM7 நம்ம சாப்பிட்ட பிறகு நம்ம உடலில் நம்ம வந்து இந்த உணவு குழாயில் இந்த இதில் வந்து எந்த அளவுக்கு சப்ளை ஆகுதுன்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கு எவிடன்ஸ் கிடையாது, ரொம்ப கிடையாது அப்படிங்கிறது யூரோப்பியன் ஃபுட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இது பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அதனால் இதனால் பெரிய விளைவு ஒன்றும் கிடையாது, A1 மில்க் வந்து அவ்வளோ ஒன்றும் ஹார்ம்ஃபுல் கிடையாதுன்ற மாதிரி. இப்போ வந்து A1 மில்க் வந்து ஹார்ம்ஃபுல்லு, A2 வந்து ஹார்ம்லெஸ் அப்படிங்கிறதுலாம் மீறி நான் என்ன சொல்கிறேன்னா, A1 குடித்தா நிறைய டயபிட்டிஸ் வந்துடுது, கிட்னி ஃபெயிலியர், என்னென்னமோ கேன்சர், அது கார்சினோஜெனிக் எல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி நான் என்ன சொல்ல வரேன்னா, பாலுனால் மட்டும் நம்மளை கவுத்தல, நம்ம இயற்கை உரம் போட்டு நல்ல உணவில் சாப்பிட்டு நல்லா இருந்த நாடு, மஞ்சள் யூஸ் பண்ணி வீடை வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த சாணம் போட்டு மொழி நிறைய ப்ராக்டிஸ் இருந்து நல்லா வாழ்ந்துருந்த நம்ம எப்போ வெஸ்டர்னைஸ் ஆச்சோ அப்போவே நிறைய ப்ராப்ளம் வந்துடுச்சு. எல்லாமே வந்து இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரியெல்லாம் எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, அவங்களால வந்து ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அவங்களே வந்து சில டைம் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுறாங்க. அதில் ஒன்று தான் இந்த மாதிரி A1 மில்க் அப்படிங்கிறது வந்து ஜல்லிக்கட்டுக்கு பின்னாடி இப்படி ஒரு பின்னணி இருக்குது, அதுக்கு பீட்டா சப்போர்ட் பண்ணுதுங்கிறதெல்லாம் அதெல்லாம் அப்பர் விஷயம். எண்ட் ஆஃப் த டே நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் தமிழ்நாட்டிலோட கலாச்சாரம், தமிழ்நாட்டோட பாரம்பரியம் தான் நம்ம ஜல்லிக்கட்டு வந்து முக்கியமான ஒரு விளையாட்டு, வீர விளையாட்டு. இதை யூஸ் பண்ணி நம்ம நேச்சுரல் செலெக்ஷன் பண்ணி, நேச்சுரல் செலெக்ஷன் இல்லை, நல்ல ஒரு மேலே ஆல்ஃபா மேலே செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண இந்த ஒரு கேம், அதாவது அந்த புல்லை இன்டர்பிரிட்டிங் பண்ணுறதுக்கும் சரி, ஒரு ஏறு தழுவுதலில் இன்வால்வ் ஆகிற ஒரு ஆணையும் சரி, ஒரு பெண் வந்து மனம் முடி பார்ப்போம். ஸோ ஆல்ஃபா மேலில் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு கேமு, ஒரு புனிதமான ஒரு கேமு யாரோ ஒருத்தவங்க பீட்டாங்கிற ஒரு அமைப்பு, அது அவங்க என்ன செய்கிறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாமல் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு துணை போன ராதாராஜன் அவங்க பேட்டியில் பேசுகிறாங்க. அவங்க கொடுக்குற பேட்டியில் வந்து ரொம்ப ஒரு இழிவான வார்த்தைகளை பேசுகிறாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, அவங்களுக்கு வந்து மாடு மட்டும் இல்லை, காக்ரோச் மேலெல்லாம் அக்கறை இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. எனக்கு இந்த ராதாராஜனுங்கிறவங்களுக்கு முக்கியமாக 2 விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். முதலாவது, நீங்கள் யூஸ் பண்ண வேர்ட்ஸு ரொம்ப 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 பூரிஷ். நீங்கள் வந்து படித்தவங்க மாதிரி நடந்துக்கவே கிடையாது. டிஎன் எக்ஸிட் பண்ணால் ஒரு 25,000 பேர் கூட்டிடுவாங்களா, ஃப்ரீ செக்ஷன் சொன்னால் ஒரு 50,000 பேர் கூட்டிடுவாங்களான்னு பேசுகிறீங்க. ஒரு படித்தவங்க, நீங்கள் படித்தவங்க நம்புகிறேன், இவங்க பேசுகிற ஒரு வார்த்தையே கிடையாது. நீங்கள் இதுக்கு மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். நாங்கள் வந்து எவ்வளோ ஒரு
உணர்வுபூர்வமாக இந்த அமைதி வழி போராட்டம் வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து ஃப்ரீ செக்ஸ்னால் ஒரு 50,000 பேர் கூடுவீங்க அப்படின்னு பேசுறதுல என்ன ஒரு நியாயம் இருக்குது? ஒரு காக்ரோச்சை வந்து காக்ரோச்சுக்கு கவலைப்படுற நீங்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறன்ற நீங்கள், அது வந்து ஒரு மிருகவதையை அதை சாவடிக்க தப்புன்னு சொல்கிற நீங்கள், உண்மையிலேயே சொல்கிறேன், உங்கள் வீட்டில் வந்து ஹிட் ஸ்ப்ரே இந்த காக்ரோச்செல்லாம் பார்த்து சாவடிப்பீங்களா என்னன்னு தெரில. அவன் பக்கத்தில் படுக்க வச்சு அப்படியே கொஞ்சம் கொடுப்பாங்க பொழுது காக்ரோச்சை. எனக்கு தெரியல, அதெல்லாம் நான் வரல. ஆனால் சக மனிதர்களில் உங்களுக்கு மதிக்க தெரியல. காக்ரோச் மதி தெரிஞ்ச உங்களுக்கு அது எப்படி ஃப்ரீ செக்ஸ்னால் ஒரு 50,000 இளைஞர்கள் கூடிடுவாங்க நீங்கள் எப்படி சொல்லலாம்? இது நல்லதா, நியாயமாகப்படுதா? நீங்கள் மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் முதலாவது. ரெண்டாவது, இன்க்ளூடிங் ராதாராஜன், யாரெல்லாம் பீட்டாவில் இருக்காங்களோ, அது நடிகர்களாக இருக்கட்டும், நடிகைகளாக இருக்கட்டும், இல்லை யாராக இருக்கட்டும், நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வந்து வெஜிடேரியனா, வீகனா, இறைச்சி சாப்பிட்றது இல்லையா, அனிமல் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அந்த அந்த இதுக்கெல்லாம் அந்த கான்செப்டுக்கே நான் வரல. நான் கேட்குற ஒரே கேள்வி, இதே பீட்டா வந்து ரிசர்ச்சில் வந்து அனிமல் மாடல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஏதோ, பீட்டா மட்டும் கிடையாது, பீட்டா மட்டும் இல்லை, நிறைய அனிமல் வெல்ஃபேர் வந்து அனிமலில் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதும், கேஸ் ஃபைல் பண்ணுறதும், ஜெயிக்கிறதும் தோக்குறதும், அதெல்லாம் வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கிறதெல்லாம் வரல. இப்போ வரைக்கும் இருக்கிற பேராசிட்டமல் முதல் கொண்டு இபுப்ரூஃபின் முதல் கொண்டு சின்ன சின்ன மெடிக்கல் காம்பவுண்ட்ஸ், ட்ரக்ஸு மார்க்கெட்டில் விற்குதே. ராதாராஜன், நீங்கள் தலைவலினா பேராசிட்டமல் இபுப்ரூஃபினை போடாதீங்க. அதுக்கு பின்னாடி எத்தனை 1000 விலங்குகள் செத்துதுன்னு உங்களுக்கு தெரியுமா? டயபிட்டிஸ், உங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்குதோ இல்லை பிபி இருக்குதோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த காம்பவுண்டு மார்க்கெட் வர்றதுக்கு முன்னாடி எத்தனை 1000 அனிமல்ஸ் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இதுக்கப்புறம் கதை வேறு. இது வரைக்கும் மார்க்கெட்டில் விற்கிற காம்பவுண்ட்ஸு, மார்க்கெட்டில் இருக்கிற அந்த ட்ரக்ஸு நீங்கள் யூஸ் பண்ணறதுக்கு முன்னாடி யோசிங்க. டாக்டர்கிட்ட போகிறீங்களா இல்லையா? உடம்பு சரியில்லைன்னா அவர் கொடுக்குறப்ப எழுதி தரும்போது மாத்திரை எழுதி தருவார். அப்போ கேளுங்க, நீங்கள் எழுதி தர மாத்திரைக்கு பின்னாடி அனிமல்ஸ் யூஸ் பண்ணாத மாத்திரையாக எனக்கு யோசிச்சு எழுத்தாங்க டாக்டர்னு கேளுங்க. நீங்கள் உண்மையிலேயே மிருக வதையில் உங்களுக்கு அக்கறை இருந்தா ஓகேவா? நானும் வந்து மிருக வதையில் வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன் அகெயின்ஸ்ட்லாம் நான் சொல்ல வரல. தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் இருக்கிற இது தமிழ்நாடு, இருக்கிற கலாச்சாரத்தை காப்பாற்ற பார்க்கமே ஒழிய நீங்கள் வந்து பிளைண்டாக எதையோ சப்போர்ட் பண்ணுறது நல்லா இல்லை. ஓகேங்களா? நீங்கள் உங்களை பற்றி நிறைய சமூக காலத்தில் நிறைய அசிங்கசமாக வருது. அது மாதிரி அசிங்கசமாக பேசவும் நான் தயாராக இல்லை, பேசவும் என்னால் முடியாது. ஓகேங்களா? நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் என்ன, அதனால் என்னெல்லாம் சமுதாயத்துக்கும் இல்லை வந்து ஈக்கோ பேலன்ஸுக்கும் என்னெல்லாம் கேடுன்றது பற்றியும் பேசின்னு இருக்காங்க. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் இளைஞர்களுக்கு. ஓகேவா? யாராக இருந்தாலும் சரி, பீட்டாவில் வந்து இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, 7 மில்லியன் 70 மில்லியன் மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து உடம்பு சரியில்லைன்னா என்ன மாத்திரை மருந்து சாப்பிட்றாங்கன்னு தெரில. ஒரு வேளை அப்படியே ஏதோ வந்து ஓகே தலைவலின்னா மேனேஜ் பண்ணிக்கலாம், ஜுரம்னா மேனேஜ் பண்ணிக்கலாம், ஆனால் பெரிய நோயெலாம் வரக்கூடாதுன்னு எனக்கும் ஆசை அவங்களுக்குலாம். ஆனால் யாராக இருந்தாலும் எனக்கும் சரி எல்லாருக்கும் சரி நோய் வரதான் செய்யும். ஒரு கேன்சரே வருது இல்லை எதுவே வருதுன்னா அதுக்கு பின்னாடி வந்து ஒரே ஒரு மைஸ் ஆச்சும் இல்லை ஒரே ஒரு ரேட் ஆச்சும் ரேபிட் ஆச்சும் இல்லை கினிபிக் ஆச்சும் இல்லை மங்கி ஆச்சும் சாக தான் செய்யுது. அதை நீங்கள் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது உங்களால் வேணாம் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் எதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? சும்மா லைஃப் ஸ்டைல் கிடையாது, இது லைஃப் ஸ்டைல் கிடையாது. வீகன், நான் வந்து வீகன்னா நான் வீகன் ஓகே, நீ வீகனாக இரு, நீ வெஜிடேரியனாக இரு, யார் வேணான்னா ஓகேவா? அதை வந்து ஏன் மேலே திணிக்காத. இது ஏன் கலாச்சாரம், ஜல்லிக்கட்டுறது ஏன் கலாச்சாரம், அதுவும் நாங்கள் நல்ல காசுக்கு பண்ணுறோம். ஜல்லிக்கட்டுக்கு பின்னாடி என்ன அர்த்தம்ன்றது எங்களுக்கு தெரியும். உங்களால் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா தயவு செய்து போயிடுங்க.
நல்ல செயல்முறை உபத்திரம் செய்யாதீங்க தயவுசெய்து. முக்கியமாக நீங்கள் மன்னிப்பு கேட்டு அவனை ராஜன் அம்மையாரே, இது வந்து சுத்தமாக சரி கிடையாது. ஓகேவா? ரெண்டாவது, நம்ம என்னைக்காக இருந்தாலும் வெற்றி பெறுவோம், கூடிய சீக்கிரம் வெற்றி பெறுவோங்கிறத நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து பகிருங்கள். இன்னும் சில பதிவுகளோடு உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.